வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். ஒவ்வொரு வாரம் ஜோதிட நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. அதற்கு நேயர்களாக நீங்கள் கொடுக்கக்கூடிய பேராதரவு, லட்சக்கணக்கான மக்கள் அதற்கு ஆதரவு கொடுப்பதும், அதில் சொல்லக்கூடிய பொதுவான கருத்துக்களுக்கு பெரிய அளவு வரவேற்பு கொடுப்பதற்கும் நன்றி. அதை நீங்கள் நிறைய பேருக்கு ஃபார்வேர்டு செய்வதன் மூலியமாக நிறைய பலன்கள் நிறைய பேருக்கு கிடைப்பது பெரிய ஆச்சரியம், பெரிய சந்தோஷம். நேயர்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவு தான் இத்தனை ஆண்டு காலம் வெற்றிகரமாக இந்த நிகழ்ச்சி நடக்கின்றது. இதற்கு எப்பொழுதும் எங்களுக்கு ஆசி வழங்கக்கூடிய வேந்தர் டிவி நிர்வாகத்தினர், குறிப்பாக பாரிவேந்தர் ஐயா அவர்களும் இளையவேந்தர் SRM ரவி அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் CO, டைரக்டர், ஒளிப்பதிவாளர்கள், டெக்னீஷியன்கள், எடிட்டிங் பண்ணக்கூடிய அத்தனை தோழர்களுக்கும் நன்றிகள் பல. இந்த வாரம் 6/1/2025 முதல் 12/1/2025 வரை உள்ள வாரத்திற்குண்டான பலன்கள். இப்பொழுது நம் மார்கழியில் இருந்தாலும் மார்கழி முடிஞ்சு அடுத்தது தை மாதம் வரப்போகிறது. தை மாதம் வந்தாலே விசேஷமான மாதம்தான். நாம் சுபகாரியங்கள்லாம் மார்கழியில் பண்ணவில்லை என்றாலும் மற்றவர்கள் பண்ணாலும் நம் மார்கழி என்றாலே அது ஒரு சிலர் அதை அந்த மாதத்தில் எந்தவித சுபகாரியம் இல்லை என்றாலும் தை மாதத்தில் எல்லா சுபகாரியத்தையும் ஒன்றாக செய்வார்கள். அப்பேற்பட்ட தை மாதத்திற்கு ஒரு விசேஷம், பொங்கல்லாம் வருகிறது, அதெல்லாம் சிறப்பான பண்டிகை. ஆனால் பூர்வ ஜென்மம், பிதிர் ஜென்மம், தோஷங்களை நீக்கக்கூடிய ஒரு நாள் வரும். மூதாதையர்கள் தோஷம், குலதெய்வ தோஷம், அதுதான் ரொம்ப முக்கியம். ஆடி மாதத்துக்கு அந்த பெருமை உண்டு, அடுத்தது தை மாதத்துக்கு அந்த பெருமை உண்டு. தை அமாவாசை. இந்த தை அமாவாசை ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த தை அமாவாசையில் நம்ம முன்னோர்களுக்காக நம்ம செய்யக்கூடிய தான தர்மங்கள், தர்ப்பணங்கள் எல்லாம் நேராகவே அவர்களை சென்று அடையும் என்பது ஐதீகம். அதனால்தான் அவ்வளோ முக்கியம். அமாவாசையில், இந்த தை அமாவாசையில் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். பொதுவாக தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகால அமாவாசை ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லோருக்கும் தெரியும். ஆடி அமாவாசைக்கு இணையானது ஆவணி அமாவாசை. காரணம், ஆவணி விநாயகருக்கு உரிய மாதம் என்பதனால் இந்நாளில் முன்னோர்களுக்கு ஆராதனை, தர்ப்பணம், காரியங்கள் செய்துவது, பித்திருக்களின் ஆசியை பெறலாம். இது இருக்கக்கூடிய விஷயம். நீர்நிலைகளுக்கு சென்று, கடல் இடத்திற்கு சென்று தர்ப்பணம் செய்ய முடியாதவர்கள் வீட்டிலே எள்ளு தர்ப்பணம் செய்து வழிபடலாம். அது அவ்வளோ முக்கியம். காகம், முன்னோர்களை நினைத்து தினமும் காகத்திற்கு உணவு இடுவது நம் குலத்தையும் வம்சத்தையும் வாழ வைக்கும் என்கூடிய சிறிய பரிகாரம். அதனால தான் நம்ம சாப்பிட்றதுக்கோ இல்லை சாப்பிட்றதுக்கு பின்னோ ஒன்று சாப்பாடு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு அது ரெகுலராக காகத்துக்கு டெய்லி வச்சுட்டு வாங்க. அந்த டைமுக்கு அதை காக ரெகுலராக ரெடியாக இருக்கும். அது பெரிய லெவலுக்கு ஆசீர்வாதம். நம்ம ஏற்கனவே இதை பற்றியெல்லாம் பேசியிருக்கோம், பல வீடியோவில் சொல்லியிருக்கோம். தினமும் காகத்திற்கு உணவு தர முடியாதவர்கள் அமாவாசை அன்று மட்டுமாவது கண்டிப்பாக வைப்பது விசேஷம். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அமாவாசை நாளில் நம் முன்னோர்களை நினைத்து செய்கின்ற காரியங்கள் அனைத்தும் அவர்களை போய் சேரும் என்று நம்பப்படுகிறது. அது ஒரு ஐதீகம். அதில் இப்படி சேருமா, அப்படி சேருமா, எந்த வழியில் ஸ்பெஷலாக ரூட்டு போடுமா, அதெல்லாம் நம்ம மதத்தையும் கலாச்சாரத்தையும் தெய்வத்தையும் நம்பாதவர்கள். நம்ம அவங்க விஷயத்தில் போகிறது இல்லையா. ஏன் கருப்பு சட்டை போட்டுன்னு சுற்றுறோம் நம்ம கேட்குறது இல்லையா. நம்ம ஐயப்பன் போடணும்னா விரதம் இருக்கிறோம். அதுபோல தான் அவரவர்கள் நம்பிக்கை, நம்ம நம்பிக்கை, நம்ம முன்னோர்கள் சொன்னது தான். முன்னோர்களை வணங்க காரணம், வருடத்தில் 96 முறை தர்ப்பணங்கள் செய்ய வேண்டும். அதெல்லாம் முடியாத விஷயம். அது ஐதீகத்தில் சொல்லியிருக்கு. அப்போ வெறும் தர்ப்பணம் மட்டும்தான் வருஷம் ஃபுல்லாக செஞ்சிட்ருக்கோம். அதெல்லாம் முடியாது. அதற்காக தான் சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கிறதுல நம்ம நமக்கு வேண்டியதை மட்டும் எடுத்துக்கிறோம். அனைத்தும் செய்யாவிட்டாலும் ஆடி மற்றும் தை அமாவாசைக்கு மட்டுமே அவசியம் செய்ய வேண்டும் என்று
மகாலி அமாவாசை வந்து ஒரு சிலர், ஆனால் தையும் ஆடியும் ரொம்ப முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தா, ஒருவர் தன் பெற்றோரையும் குலத்தையும் முன்னோர்களையும் வணங்காவிட்டால் மற்ற தெய்வங்களை வணங்கியும் பலனில்லைன்றது சாஸ்திரம். அதனால் பெற்றோர் இருந்தாலும் அவர்கள் செய்யணும். பெற்றோர்கள் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இதெல்லாம் நான் சொல்ல. நம்ம குடும்பத்தில் பெரியவர் இல்லாதவர்கள், ஒருத்தர் தான் தந்தை இல்லைனாலும் சரி, தாய் இல்லைனாலும் சரி, அமாவாசை என்பது ரொம்ப முக்கியம். இளைய வயதில் இருக்கிறவர்கள், பெற்றோர்கள் இருக்கிறவர்கள் அன்னதானம் செய்யலாம். பசுமாடுகளுக்கு அகத்திக்கீரையை தவிர வேறு ஏதாவது காய்கறி வாங்கி கொடுக்கலாம். அன்னதானம் கூட எப்போ செய்யணுன்னா அமாவாசையில் மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே அந்த ஓரையில் செய்வது விசேஷம். எந்த அன்னதானம் பண்ணாலும் இல்லை அரிசி வாங்கி கொடுக்கலாம். ஏழை எளியோர்களுக்கு, அநாத ஆசிரமத்திற்கு, பெண்களுக்கு, முதியோர் இல்லத்துக்கெல்லாம் இதெல்லாம் ரொம்ப விசேஷம். மளிகை பொருள் வாங்கி கொடுக்கலாம். எந்த பொருள் வாங்கி கொடுத்தாலும் கொஞ்சம் மிளகு வாங்கி கொடுக்குறது விசேஷம். அதை ஞாபகம் வச்சுங்க. மிளகு சீரகம் வந்து இந்த உணவு கொடுக்குற சமயத்தில் பொருள்கள் கொடுக்குறச்ச அரிசி மாதிரி ஆகுது. அதனுடைய தாத்வீகம் வேறு லெவலுக்கு கொண்டு போகும். அதே போல் அமாவாசை தினத்தில் எறும்பு, பசு, காகம், நாய், பூனை மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு உணவளித்து அவர்கள் வயிற்றை நிறைத்தால் கடவுளின் ஆசியும் முன்னோர்களின் ஆசியும் கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை. ஸோ இதெல்லாம் இருக்கக்கூடிய விஷயம். எறும்புகளுக்கு கூட பச்சரிசி மாவு எங்கேயாவது போட்டிங்கன்னா அது அவ்வளோ நல்லதான், அவ்வளோ விசேஷமாக அஷ்டலட்சுமி கடாட்சம் கிடைக்குமா. அதனால தான் அந்த காலத்தில் மாக்கோளம் போட்டுருந்தது எறும்புக்கு உணவு. இந்த காலத்தில் மாக்கோளம்லாம் ஸ்டிக்கர் கோலம் தான். ஸோ அதனால் அதை பார்த்துக்குங்க. மாலையில் வந்து அமாவாசையில் வெறும் தர்ப்பணம் மட்டும் பண்ணுறதோ இந்த தானம் மட்டும் பண்ணுறது இல்லாமல் மாலையில் செய்ய வேண்டியது சிலது சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தா, மாலையில் மாவிலை தோரணம், வாசலில் தோரணம் கட்டி, குலதெய்வ படத்துக்கு பூக்கள் வைத்து அலங்கரித்து, குலதெய்வத்துக்கு புடவை வைத்து வழிபட்டு அதை யாராவது சுமங்கலிக்கு கொடுக்கறது ரொம்ப விசேஷமாக. அந்த சுமங்கலிக்கு கொடுக்கறது வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை கொடுக்கக்கூடாது. யாராக இருந்தாலும் எந்த தானமும், அன்னதானம் மற்றதெல்லாம் பண்ணலாம். பொருள் தானம் மட்டும், அன்னதானத்திற்கு உணவு தானத்திற்கெல்லாம் நாள் கிடையாது. இந்த பொருளாக கொடுக்குறது, நகையாக கொடுக்குறது, புடவையாக கொடுக்குறது, இதெல்லாம் வந்து செவ்வாய் வெள்ளியை தவிர்த்துருங்க. அது வந்து ரொம்ப நல்லது. சுமங்கலிக்கு கொடுத்து மனதார பிரார்த்தனை செய்தால் ரொம்ப விசேஷம் வரும்ன்றாங்க. இவ்வாறு செய்வதால் இதுவரை தடைப்பட்டிருந்த மங்கள காரியங்கள், வீட்டில் நடைபெறாத பிரச்சனைகள், எப்போ பார்த்தாலும் டென்ஷன், எப்போ பார்த்தாலும் வீடை மாற்றிக்கினே இருக்கிறது, வீட்டில் ஒத்துமை இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் மாற்றக்கூடிய சந்தோஷமும் அஷ்டலட்சுமி கடாட்சமும் கிடைக்கும் என்கிறது தான் இந்த அமாவாசைக்கு அவ்வளோ முக்கியம். அமாவாசையில் குறிப்பாக பார்த்துக்கணும். நம்ம வீட்டில் பெரியவங்களாக இருப்பாங்க, அவங்களுக்கு யாராவது பெரியவங்க இல்லாமல் இருப்பாங்க. அதுபோல் இருக்கவங்க முன்னின்று செய்வது தான் ரொம்ப விசேஷம். மற்றவங்களாம் இதை பற்றி கவலையே பட வேண்டாம். மற்றவங்களாம் என்ன செய்யணும்? மற்றவங்களாம் உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு விருப்பப்பட்டால் இந்த ஏழைகளுக்கு உணவளிப்பது, மிருகங்களுக்கு உணவளிப்பது, முதியோர்களுக்கு செய்வது, கோயில்களுக்கு அரிசி பருப்பு வாங்கி கொடுப்பது, மளிகை சாமான்கள் வாங்கி கொடுப்பது, இதெல்லாம் செய்ய செய்ய ரொம்ப அற்புதம் ஏற்படும். அதே போல் காகத்திற்கு அமாவாசைக்கு அமாவாசை உணவளிக்கிறத மாட்டி கொஞ்சம் தினமும் உணவு சாப்பிட்றச்ச கொஞ்சம் எடுத்து வச்சுருவாங்க, பார்த்துருப்பீங்க அந்த காலத்தில். ஒன்று எறும்புகளுக்கு, காகத்திற்குன்னு அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள்லாம் வச்சுருப்பாங்க. ஏன்னா உணவு வந்து எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம். இந்த உணவு நமக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுக்கும் உணவு. அதனால தான் சாப்பாடில் என்ன பண்ணுவாங்கன்னா பார்த்தீங்கன்னா, ஒரு இலையில் வச்சா கூட அந்த இலையில் எல்லா சாப்பாடையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி, அப்பளம் கூட போட்டு மிக்ஸ் பண்ணி தான் உடச்சி அதை பிசைஞ்சி காகத்துக்கு வைக்கணும். தனித்தனியாக கூட வைக்கக்கூடாது. இதெல்லாம் இருக்கக்கூடிய விஷயம். எல்லாம் வடை, பாயசம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வைங்க. அத்தனையும் சேர்த்து அந்த காகம் சாப்பிட்றது
அந்த காகத்துக்கு வயிறு நிறையிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் என்றைக்காவது ஒரு நாள் அமாவாசைக்கு அப்படி வச்சா இந்த காகம் வராதுன்றதை பற்றி நம்ம நிறைய பேசணும். அதனால் கொஞ்சம் டெய்லி சிஸ்டம் பண்ணிங்க. ஃப்ளாட்டாக இருந்தாலும் இந்த காகத்துக்குன்னு வர்ற மாதிரி ஏதாவது ஒரு செட்டப் பண்ணி அந்த இடத்துல டெய்லி வச்சு அந்த இடத்துல ஏதோ டைல்ஸோ இல்லை ஏதாவது சின்ன கிரானைட்டோ போட்டுட்டு டெய்லி தொடச்சி விட்டுட்டிங்கன்னா சுத்தமாக இருக்கும், நீட்டாக இருக்கும். காகமும் ரெகுலராக வரும் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதுபோல் பசுமாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பசுமாடுகளுக்கு உணவளிப்பது பெற்றோர் பெரியோரில் இருக்கக்கூடியவங்க அகத்திக்கீரையை கொடுக்காதீங்க. பெற்றோர் பெரியோரில் யாராவது ஒருத்தர் இல்லைன்னா கூட அகத்திக்கீரை கொடுக்கலாம். அகத்திக்கீரையை தவிர மற்ற எல்லா கீரையும் கொடுக்கலாம். அதே போல் கோதுமை தவிடு, எள்ளு புண்ணாக்கும் பெரியவங்க இருக்கிறவங்க கொடுக்கக்கூடாது. எள்ளு புண்ணாக்கு எது கொடுத்தாலும் புண்ணாக்கு வகை கொடுக்குறச்ச வெல்லம் கலந்து கொடுங்க. ரொம்ப அளவுக்கு அதிர்ஷ்டம் அனுகூலத்தை ஏற்படுத்தும். எனவே தை அமாவாசை இப்பொழுதே மார்கழியிலே ஏன் சொல்கிறேன் என்றால், வரக்கூடிய தை அமாவாசை 29ஆம் தேதி 1வது மாதம் 2025ஆம் ஆண்டு வருகிறது. அதாவது தை மாதம் 16ஆம் நாள் புதன்கிழமை தான் இந்த தை அமாவாசை வருகிறது. அதனால் அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பது மிக மிக நன்மை என்பதனால் இப்பொழுதே ஒரு மாதத்துக்கு முன்பாகவே அதை பற்றி நான் பேசுகிறேன். அந்த நாளை குறித்து வைத்துக்கொண்டு அந்த நாளில் ஒரு நல்ல காரியம் செய்யுங்கள். தை அமாவாசையில் தான தர்மம் மட்டும் செய்யாமல் ஏதாவது ஒரு நல்ல காரியம் ஆரம்பிப்புகிறதும் பெரிய அளவு வளர்ச்சியும் பெரிய அளவு சந்தோஷத்தை தரும். குழந்தைக்கு பேரில் அதாவது போயிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் அந்த குழந்தை செல்வ மகள் திட்டம், குழந்தை பேரில் ஏதாவது டெபாசிட் போடுறதெல்லாம் ரொம்ப அளவுக்கு நல்லது வரும். யாரையும் இதுக்காக கேட்காதீங்க. இந்த தை அமாவாசைக்கும் ஆடி அமாவாசைக்கும் எப்படி பெரிய அளவுக்கு குளிகை காலத்தில் செய்யக்கூடிய விஷயம் போல் அந்த தை அமாவாசை என்றும் செய்து பாருங்கள். வாழ்க்கையில் அநேகமான சந்தோஷங்களும் கஷ்டங்களெல்லாம் மறைந்து பெரிய அளவு நிம்மதியும் பெரிய அளவு சந்தோஷமும் 2025ஆம் ஆண்டிலிருந்து பெறுவதற்காக இந்த எளிய விஷயத்தை நீங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். ஜோதிட நேரத்தில் 6/1/2025 12/1/2025 உள்ள நாட்களுக்கு பார்க்க போகின்றோம். மார்கழி 22 மார்கழி 28. முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். மேஷ ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு வழிபாடு வரக்கூடிய காலத்தில் நல்லது பண்ணும். தேக ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக காது, மூக்கு, தொண்டை, சளி தொந்தரும். தொழில் ரீதியாக படிப்படியாக முன்னேற்றம். பொறுமையாக இருந்து படிப்படியாக செய்யக்கூடிய காரியங்கள் ஜெயத்தை ஏற்படுத்தும். அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை தரும். பெரிய பெரிய பணம் வரும். அதை சரியான முதலீடு செய்வது நன்மை ஏற்படுத்தி தரும். உத்தியோகத்தில் காணப்படக்கூடிய சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அபிரிதமான முன்னேற்றத்தை தரும். தொழில் சார்ந்த விஷயத்தில் தேவையில்லாத மனக்கசப்புகள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். குடும்பத்தில் அனுகூலங்கள் காணப்படும். பொறுமையாக தொழில் உத்தியோகத்தில் இருந்த இடர்பாடுகள் எல்லாம் கலைந்து அதிக அற்புதத்தையும் ஏற்றத்தை தரும். புது தொழில் தொடங்குவதற்கு, புது விஷயங்கள் செய்வதற்கு, புது படிப்பு படிப்பதற்கு தை மாதத்திலிருந்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் விரைவிலே வெற்றி ஏற்படுத்தி தரும். அரசு துறை, அரசியல்வாதிகள் பெரிய பொறுப்புகளுக்கு வரக்கூடிய காலகட்டம். அற்புதமான காலகட்டம். எடுத்த காரியம் ஜெயம். நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் நிவர்த்தி. எதிர்பார்க்காத இடத்திலிருந்த நல்ல செய்தி. வியாபாரத்தில் முக்கியமான அமைப்பு ஏற்படுவது. தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடுவதென்று எல்லாவற்றிலும் அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தடைகள் தவிடுபடியாக்குறது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அதேபோல் புதிய முயற்சி வெற்றி ஏற்படும். உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள் எதுவாக இருந்தாலும் தைரியமாக எடுத்துக்கொள்வது அற்புதத்தை தரும். காதல் அமைப்பில்
காணப்பட்டிருந்த சுணக்கங்கள் படிப்படியாக மறைவது கண்கூடாக பார்க்கலாம். செவ்வாய் நீச்சம் என்பதனால் சோர்வு காணப்படும். அந்த சோர்வுக்கு இஷ்டப்பட்ட குலதெய்வத்தை மானசீகமாக பிரார்த்தனை செய்து கொள்வது நன்மையான சூழ்நிலையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி வழிபாடு தடைகளை தவிடுபடியாகும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். மேலதிகாரிகள் விஷயத்தில், சட்டத்திற்கு உட்பட்ட விஷயத்தில் தேவையில்லாத சில பிரச்சனைகள் காணப்படுவதை அதிக கவனமாக கையாள்வது நன்மை தரும். வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல் கண்டிப்பாக நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். மேலதிகாரிகள் விஷயத்தில் சிறிய கோபம் கூட பெரிய அளவு கஷ்டத்தையும் பெரிய அளவு சங்கடத்தையும் ஏற்படுத்தும். உறவு முறையில் வார்த்தைகளுக்கு அதீத கவனம் மிக மிக முக்கியமான அமைப்பாக காணப்படுகிறது. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது ஏற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். புதிய முயற்சிகளில் சிறு சிறு தடைகள் காணப்படும். குலதெய்வத்தை மானசீகமாக பிரார்த்தனை செய்து கொள்வது நன்மை தரும். துணை அல்லது துணைவியாருடைய தேகாரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது மிக மிக முக்கியமான அமைப்பு. வயிற்று உபத்திரம் திடீரென்று தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தும். உணவு செரிமானங்கள், சாப்பிடுகிற இடத்தில் அவசரகதியில் ஏதாவது கெட்டுப்போன உணவை சாப்பிட்டுவிட்டு பிறகு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அதிக கவனம் மிக மிக முக்கியம் என்பதை ரிஷபராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். படைப்பாளிகள், கலைத்துறையினர், மீடியா துறையினர், இண்டஸ்ட்ரியல்ஸ் எல்லாம் பெரிய முயற்சி, பெரிய அனுகூலம், பெரிய இடம் மாற்றம், பொருள் மாற்றம், வியாபார மாற்றம், உத்தியோக மாற்றம் என்ற மாற்றத்திற்கெல்லாம் அற்புதமான அமைப்பு ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் கண்டிப்பாக தீர்வதற்குண்டான காலகட்டம். ஒரு சிலருக்கு நீண்ட நாட்களாக தேக ஆரோக்கியத்தில் இருந்த ஒரு குறைபாடுக்கு ஒரு நாள் 2 நாள் மருத்துவமனையில் இருந்து சரி செய்யக்கூடிய நிலைமை ஏற்படலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். நீங்களும் சனி பகவான் வழிபாடு அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தும். மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு மட்டும் கூடவே கூடாது. மிதுன ராசிக்காரர்கள் ஜாயின்ட் பெயின்ஸ், இந்த முதுகு வலி, சுளுக்கு, ஷோல்டர் பெயின் என்ற வலி உபத்திரத்தில் சிறிது கவனமாக பார்த்து கொள்வது நன்மை தரும். பயணங்கள் சமயத்தில் ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் சிறிது எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். எதிரிகள் பலம் கூடி உள்ளதனால் எதிரிகளை அண்டர் எஸ்டிமேட் செய்யாமல் இருப்பது மிதுனத்துக்கு முக்கியமான அமைப்பாக காணப்படும். லாபம், சந்தோஷம், அனுகூலம் ராகுவால் ஏற்படும். வேற்று மதத்தினரால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். டக்குன்று நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயம் பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரிய அளவு ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தி தரும். தொழில் ரீதியாக இருந்த மன அழுத்தம் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். காதல் அமைப்பில் அந்நியர் தலையீடு கூடாது, நண்பர்கள் தலையீடு கூடாமல் பார்த்து கொள்ளுங்கள். குடும்பத்திலும் அந்நியர் உறவினர் தலையீடு கூடவே கூடாது. தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படும். குடும்பத்தில் வெள்ளை கொடி காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றி கொள்ளக்கூடிய மிதுனத்திற்கு குறைபாடுகள் சரியாக எதுவும் இல்லாமல் சுமூகமாக செல்லும். குடும்பத்தை விட்டு சில பயணங்கள் வரும். அந்த பயணங்கள் செல்லுகின்ற சமயத்தில் மன வருத்தம் படாமல் கிரகங்கள் எப்படி கொண்டு போகிறதோ அப்படி கொண்டு போகக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் அதி அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக முழு உடல் பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய ராசிக்காரர்களில் மிதுனம் வருவதனால் தை மாதத்திலே முழு உடல் நல்ல நாளில் பார்த்து உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ற நாளில் பார்த்து செய்து கொள்வது வரக்கூடிய காலகட்டத்தில் எந்த சங்கடமும் இல்லாமல் ஹாப்பியாக இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். பிள்ளைகள் விஷயத்தில் இழுபறியாக அந்த நிலைமை மாறும்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வழிபாடு ஏற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு. தொழில் ரீதியாக கடகராசிக்காரர்களுக்கு அதி அற்புதம். புதிய ப்ரமோஷன், புதிய அனுகூலம், புதிய பொறுப்பு, கண்டம் விட்டு கண்டம் போகிறது, ஊர் விட்டு ஊர் போகிறது, நாடு விட்டு நாடு போகிறது, அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குவது போன்ற விஷயம், கூட்டாளிகளுக்கு இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படுவது, பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் தீங்குவது, வயிற்று உபத்திரம், முதுகுத்தண்டோட கோளாறு மட்டும் கடகம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். சுபகாரியத்தில் இருந்த சிக்கல் டக்குன்ற நிவர்த்தி ஏற்படும். திருமண அமைப்பு, புத்திர சந்தான அமைப்பு, காதல் அமைப்பு பெற்றோர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுவது, ஏற்கனவே திருமணத்தில் பாதிப்பு இருந்து மீண்டும் ஒன்றாவதோ இல்லை மறுமண அமைப்போ சிலருக்கு டக்குன்று ஏற்படுவது ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை அதி அற்புதமாக ஏற்படுத்தி தரும். கடகராசிக்காரர்களுக்கு லாபம், சந்தோஷம், அனுகூலம், பணவரவு, பெரிய அளவு நம்பிக்கை, புது பொறுப்பெல்லாம் ஏற்படும். செவ்வாய் நீச்ச செவ்வாய் ராசியிலே இருப்பதனால் உணவு விஷயத்தில் கண்டிப்பாக ஹார்மோன் கோளாறு விஷயத்தில் கவனமாக பார்த்து கொள்வது கடகத்திற்கு மிக மிக முக்கியமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். மேலதிகாரிகள் விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய நல்ல காலகட்டம். கடகராசிக்காரர்களுக்கு அரசு துறை, அரசியல்வாதிகள் எப்படி கிரகங்கள் உங்களை கொண்டு செல்வதோ அதே போல் இருக்க வேண்டுமே தவிர உடனடியாக அதிரடியாக ஏதாவது தலைமைக்கோ அல்லது உங்களுடன் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கோ தேவையில்லாத ஒரு இது பண்ணி டப்புன்னு முடிவு எடுப்பது வரக்கூடிய காலகட்டத்தில் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும். பொறுமை காக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் எதிர்காலத்தில் பெரும் வெற்றியை பெறுவார்கள். அரசு துறை, அரசாங்கத்தில் வேலை செய்பவர்கள் சிறிது நான் சொல்வதை கேட்பது விசேஷமான அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வழிபாடு தடைகளை தவிடுபடியாக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். தேக ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரர்கள் பாதத்திற்கும் வலிகளுக்கும் மிக மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். திடீரென்று அலர்ஜியால் ஒவ்வாமை ஏற்படலாம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக பிள்ளைகள் விஷயத்தில் அதீத கவனம் மிக மிக முக்கியம். பிள்ளைகளுடைய தர்க்கம், பிள்ளைகளுடைய பழக்க வழக்கம் ஒரு கண்ணு வைத்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு அமைப்பு தொழிலையோ உத்தியோகத்தையோ வியாபாரத்தையோ படிப்பையோ டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடிய வேகம் இருப்பதனால் அந்த வேகத்தில் மாட்டிக்கொண்டு இருக்கக்கூடிய நல்ல வேலையோ நல்ல படிப்பையோ நல்ல தொழிலையோ விட்டுவிடாமல் இருப்பது மிக மிக முக்கியம். அவசரகதி வேண்டாம். சமாதானம் செய்து கொள்வது, பொறுமையாக இருப்பது, குடும்பத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். கணவன் மனைவி சாதாரண சண்டையில் கூட தேவையில்லாத குழப்பங்கள் சிலர் ஏற்படுத்தி பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். சிம்ம ராசிக்காரர்கள் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் அதிக கவனமாக இருப்பது நன்மை தரும். வேற்றுமொழி மனிதர்கள் சில ஆதாயங்களை சொல்வதை நம்பி இருக்கக்கூடியதை விட்டுவிடாமல் இருப்பது நன்மை தரும். கடல் கடந்த உத்தியோகம், கடல் கடந்த தொழில், கடல் கடந்த வியாபாரத்தில் இருப்பவர்களும் சிறிது கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம். பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக அவர்கள் 24 வயதை கடந்த சிம்மராசிக்காரர்களுடைய பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியத்தில் சிறிது கவனமாக இருப்பது மிக மிக முக்கியமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். சிம்மராசிக்காரர்கள் வாகனங்களில் வித்தைகள் காட்டாமல் இருந்தால் மற்ற விஷயமெல்லாம் சாதாரணமான அமைப்பாக ஏற்படுத்தி தரும். அதேபோல் பூர்வீகத்தில் இரத்தபந்த உறவுகளுடன் சொத்து பிரச்சனையெல்லாம் கோபதாபத்துடன் பேசுவதை தவிர்த்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். அதே சமயம் கண்டிப்பாக எதிரிகள் விஷயத்தில் சமாதானம் செய்து கொள்வது வரக்கூடிய காலகட்டத்தில் ஏற்றமான அமைப்பு தரும். வார்த்தைகளில் வாக்குஸ்தானத்தில் கேது இருப்பதனால் உணர்ச்சி பலம்பாக இருப்பீர்கள். அந்த உணர்ச்சியை தவிர்த்து கொள்வது நன்மை ஏற்படுத்தும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தேக ஆரோக்கியத்தையும் தொழிலையும் கவனமாக பார்த்து கொள்வது சிம்மத்திற்கு முக்கியம்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கு விளக்கேற்றுவது சந்தோஷம், வழிபாடு செய்வது அனுகூலம். கன்னியா ராசிக்காரர்களுக்கு அலர்ஜி, ஒவ்வாமை, பற்கள் விஷயத்தில் அதிக கவனம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் தகராறு கூடாது. பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி ஏற்படுத்தி தரும். எல்லா விதமான சுபகாரியங்களும் டக்கு டக்குன்று நடக்கிறதுக்கு ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படும். வீடு கட்டுவது, நிலம் வாங்குவது போன்ற விஷயம் சுமூகமாக அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி வருவது அனுகூலமான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தும். புதிய முயற்சிகள் அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் பரிபூர்ணமாக நீங்கக்கூடிய காலகட்டம். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம் போன்ற மாற்றங்கள் அதி அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய நல்ல காலகட்டம். புதிய முயற்சியில் இருந்த சிக்கல் தீர்வது பெரிய அளவு சந்தோஷத்தையும் அதி அற்புதத்தையும் ஏற்படுத்தும். விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் சுபவிரய பிராப்தமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய கன்னியா ராசிக்காரர்கள் ஏற்றம் பெறுவார்கள். படைப்பாளிகள், கலைத்துறையினர்கள் இவர்களுக்கெல்லாம் பெரிய அதிர்ஷ்டமும் பெரிய அனுகூலம் ஏற்படும். நீண்ட நாட்களாக இருந்த விருதுகள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு அதற்குண்டான ஆசீர்வாதமும் அனுகூலமும் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் மட்டும் விட்டு கொடுப்பது நன்மை ஏற்படுத்தும். அதில் மட்டும் நீங்கள் தான் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். உங்கள் குடும்ப விஷயத்திற்கு எங்களுடைய ஆலோசனை கண்டிப்பாக கூடாது. பட் இருந்தாலும் சர்ப கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அடுத்தது சனி 7ஆம் இடத்துக்கு வரக்கூடியதனால் குடும்பத்தில் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். தைரியம், முன்னேற்றம், அனுகூலம் அத்தனையும் வரக்கூடிய காலகட்டம். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் வழிபாடு சிறப்பான அமைப்பையும் சிறப்பான சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நீண்ட நாட்களாக தடைகளாக இருந்த விஷயம் கை கொடுக்கும். ப்ரமோஷன் தடை, உத்தியோக தடை, வியாபார தடை, தொழில் தடை நீங்கக்கூடிய காலகட்டம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அற்புதமான அமைப்பு. உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டம் மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். பாகிஸ்தான் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் நீச்சமாக இருப்பதனால் கண்டிப்பாக லோ பிபி, ஐபிபி, ப்ரெஷர் போன்ற விஷயத்தில் கவனமாக பார்த்து கொள்வது மிக மிக முக்கியம். வார்த்தைகள் கொடுப்பதற்கு முன்பாக இது தேவையா என்பதை யோசித்து கொடுப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய அமைப்பு. எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வருவது ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை தரும். புதிய முயற்சிகள் லாபத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறும். அரசு துறை அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய யோகத்தையும் ப்ரமோஷன் தடைகள் நீங்குவது கண்கூடாக பார்க்கலாம். மனதுக்கு பிடித்த டிரான்ஸ்ஃபர் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஆச்சரியமான முன்னேற்றத்தை தரும். மேலதிகாரிகள், மேலுள்ள தலைவர்கள் உங்களை சீராட்டி பாராட்டுவது அனுகூலமான அமைப்பு ஏற்படும். புதிய ப்ரமோஷன்கள் ஆச்சரியத்தக்க அளவுக்கு இருக்கும். இளம் வயதை சார்ந்த துலா ராசிக்காரர்களுக்கு அடுத்த 5 மாதங்களில் சுபகாரியத்திற்கு உண்டான நல்ல காரியங்கள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக வருவதற்குண்டான சிக்னல்கள் இந்த வரக்கூடிய தை மாதத்திலிருந்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய நல்ல செய்திகள் பெரிய மகிழ்ச்சியும் பெரிய சந்தோஷத்தையும் பெரிய ஆச்சரியத்தையும் ஏற்படுத்துவது கண்கூடாக பார்க்கலாம். இழுபறியாக இருந்த சிக்கல் தீரக்கூடிய வாரம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு வழிபாடு செய்வது நன்மை ஏற்படுத்தும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக, பண ரீதியாக அனுகூலம்
காணப்படும். கண்டிப்பாக காது மூக்கு தொண்டை பற்கள் கழுத்து பகுதி சிறிது கவனமாக பார்த்து கொள்வது முக்கியத்துவம் கொடுக்கும். தேவையில்லாத விஷயத்தில் பிள்ளைகளுடன் வாக்குவாதம் இல்லாமல் இருந்தால் நன்மையான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பே ஏற்படும். இரத்த பந்த உறவுகளுடன் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது ஜெயத்தையும் அனுகூலத்தை தரும். துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் சிறிய வாக்குவாதங்கள் பெரிய அளவு கஷ்டத்தையும் பெரிய அளவு சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும். குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் கவனமாக இருப்பது அதி அற்புதம் அதி சந்தோஷம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தை மாதத்திலிருந்து தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாக காணப்படுவது நம்பிக்கையான சூழ்நிலை சந்தோஷமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது மிகப்பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையும் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும். வண்டி வாகன மாற்றங்கள் எல்லாவற்றிலும் தை மாதத்திலிருந்து செய்து கொள்ளக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் அனுகூலத்தை பெறுவார்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திருமண தடை புத்திர சந்தான தடையெல்லாம் நீங்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்பதனால் டக்குன்று சுபகாரியங்களையும் சுபவிரயத்தையும் முடித்து கொள்வது அதி அற்புதத்தையும் அதி சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். பல விதத்தில் நன்மைகளும் சந்தோஷமும் பெற்றுத்தரக்கூடிய அதி அற்புதமும் அதி சந்தோஷமும் பெரிய அளவு நம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அசையாமசையா பொருள் சேர்க்கை லாபம் சந்தோஷம் ஏற்றம் ஏற்படும். நகை வாங்குவது வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வாங்குவது அதற்குண்டான அமைப்பை ஏற்படுத்தி கொள்வதெல்லாம் அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யோக பலனையும் சந்தோஷத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரிய வழிபாடு நம்பிக்கையான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்பட்டாலும் மேலதிகாரிகள் விஷயத்திலும் தொழில் ரீதியாக விஷயத்திலும் அரசு துறையிலும் அரசியல்வாதிகள் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். கழுத்து பகுதி தலைவலி சம்பந்தப்பட்ட தூக்கமின்மை எப்பொழுதும் ஃபோனை நோண்டி கொண்டிருப்பது போன்ற விஷயம் மிக மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஆவேசப்படுவது கோபப்படுவதெல்லாம் 2025ஆம் ஆண்டிலிருந்து சபதமேற்று விட்டுவிடுவது நன்மை தரும். பொறுமையாக இருந்தாலே எல்லா விஷயமும் கை கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம். யாரை பற்றியும் புறம் பேசாமல் இருப்பதும் உடன் இருப்பவர்களை பற்றி தவறாக மற்றவர்களிடம் பேசுவதை மட்டும் விட்டுவிடுங்கள். அவர்கள் உங்களை பற்றி அப்படியே சொல்லி தேவையில்லாத ஒரு மன வருத்தத்தையும் நல்ல உறவையும் நல்ல நட்பையும் கெடுத்துவிடக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய கிரகங்கள் கடுமையாக வேலை செய்கிறது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். பிள்ளைகள் விஷயத்தில் சிறிய கோபதாபம் தேவையில்லாத குழப்பத்தையும் தேவையில்லாத சங்கடத்தையும் ஏற்படுத்தி தரும். பிள்ளைகள் விஷயத்தில் தொலைதூரத்தில் இருந்தாலும் அவர்களிடம் அடிக்கடிக்கு பேசுவது அவர்களுடைய நம்பிக்கையும் நல்வழிப்படுத்தும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். திடீரென்று கண்டிப்பாக ஜாகாரக்கத்திலும் அதேபோல் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரிய வழிபாடு செய்ய செய்ய பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். ஆதித்ய இருதயம் கேட்க கேட்க தடைகள் தவிடுபடியாக்கும். சட்டத்துக்கு புறமானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வதும் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று செய்வதும் நன்மை ஏற்படுத்தி தரும். வேலையாட்களிடம் சிறிய கோபம் பெரிய அளவு கஷ்டத்தையும் பெரிய அளவு சங்கடத்தையும் ஏற்படுத்தும். உறவு முறையில் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். இரத்த பந்த உறவுகளுடன் கோபதாபம் இல்லாமல் இருப்பது நன்மையான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பும் ஏற்படுத்தி தரும். ப்ரமோஷன் தடைகள் சிறிது காணப்பட்டாலும் பொறுமையாக இருப்பது வர மாதத்திலிருந்து மாசி மாதத்திலிருந்து தீரும். எனவே இப்பொழுது உத்தியோகத்தில் எச்சரிக்கையாக இருப்பது முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் வழிபாடு ஏற்றமும்
அனுகூலமும் காணப்படும். கண்டிப்பாக நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம் மிக மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஆங்ஸைட்டி தொந்தரவு திடீரென்று மகரத்திற்கு படாத பாடு படுத்தும். செவ்வாயுடைய ஸ்தானம் 7ஆம் இடத்தில் இருப்பதனால் குடும்பத்தில் கோபம் வேண்டாம். குடும்பத்தில் வெள்ளை கொடி காட்டுவது சகல விதத்தில் நன்மை ஏற்படுத்தும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு, காதல் அமைப்பில் கவனம், தேவையில்லாத ஒரு மன வருத்தம், சங்கடங்கள் பெரிய அளவு ஏற்படுத்தி பெரிய அளவுக்கு நிம்மதியற்ற தன்மையை ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த நிலைமை, வெளியிடம், உத்தியோகம் எல்லாம் ஏற்றத்தை ஏற்படுத்தும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடுவது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகத்தில் இழுபறியாக இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் தீரக்கூடிய காலகட்டம். இன்வெஸ்ட் பண்ணுவது, வீடு கட்டுவது, புதுப்பிப்பது, இன்டீரியர் செய்வதெல்லாம் ஏற்படுவது ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். தனிப்பட்ட முறையில் பெரிய அளவுக்கு சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் ரீதியாக இருந்த சிக்கல் தீர்வது ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் தை மாதத்திலிருந்து கணக்கு வழக்குகள், தஸ்தாவேஜுகள், இன்கம் டேக்ஸு, ஜிஎஸ்டி போன்ற விஷயத்தில் குழப்பங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு என்பதனால் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்களில் மகர ராசிக்காரர்கள் வருவார்கள். வண்டி வாகனத்தில் வித்தைகள் கட்டாமல் பயணங்கள் சமயத்தில் ஃபோனில் இருப்பதை தவிர்த்து கொள்வது மிக மிக முக்கியமான அமைப்பு. இரவு நேர பயணத்தில் தை மாதம் முடிகின்ற வரையில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். இளம் வயதை சார்ந்த மகர ராசிக்காரர்கள் வித்தைகள் காட்டுவது பெரிய அளவு கஷ்டத்தையும் பெரிய அளவு சிக்கலையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். தேவையில்லாத சிறிய விஷயத்தில் கூட மனம் அழுத்தம் காணப்படும். கவனம். நரசிம்மர் காயத்ரி கேட்பது விசேஷம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். நவகிரகத்தில் சுக்கிரன் வழிபாடு ஏற்றமோ ஏற்றம், லாபம், அசையாமசைய தொழில் ரீதியாக முன்னேற்றம், உத்தியோகத்தில் ஏற்றம் எல்லாம் காணப்படும். துணை அல்லது துணைவியாருடைய தேகாரைக்கும் சிறிது கவனமாக பார்த்து கொள்வது முக்கியமான அமைப்பு. கண்டிப்பாக ஷோல்டர் பெயின், கால்வலி, சுளுக்கு, முதுகுத்தண்டுவடம், உட்கார்ந்து எழுந்துக்கிறது கஷ்டம் போன்ற இது போல ஜாயின்ட்ஸில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதீத கவனமாக பார்த்து கொள்வது கும்பத்திற்கு மிக முக்கியம். படைப்பாளிகள், கலைத்துறையினர் அதீத அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் பெறுவார்கள். மீடியாவில் இருப்பவர்கள் தனிப்பட்ட தொழிலை துவங்கக்கூடிய ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படும். அசைய பொருள் சேர்க்கை, நகை வாங்குவது, டைமண்ட் வாங்குவது, பிளாட்டினம் வாங்குவது போன்ற விஷயங்கள் எல்லாம் பெரிய அளவுக்கு ஏற்படும். முதலீடுகள், ஷேர் முதலீடெல்லாம் பெரிய அளவு சந்தோஷத்தை தரும். மார்கழி மாதம் இருந்தாலும் நலம் சம்பந்தப்பட்ட அட்வான்ஸ் கொடுப்பதெல்லாம் ஏற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இழுபறியான நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் ரீதியாக காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆச்சரியத்தக்க அளவுக்கு ஏற்றத்தை தரும். உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது சகல விதத்தில் தோஷத்தை நிவர்த்தி பண்ணும். வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். செல்வாக்குகள் கூடக்கூடிய அதி அற்புதம் அமைப்பாக காணப்படுகிறது. கும்பராசிக்காரர்கள், இளைய வயதினர், 60 வயதுக்குள்ளாக இருக்கக்கூடியவர்களெல்லாம் பெரிய அளவு தொழில் ரீதியாக மாற்றத்தை எதிர்பார்த்தால் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கலாம் என்றாலும் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். சுபகாரியத்தில் இருந்த இழுபறியான நிலைமை படிப்படியாக மாறும். வீடு, நலம், வியாபாரம், தொழில் போன்ற விஷயம் ஏற்றமான அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். இந்த வாரம் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வழிபாடு அதி அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். வியாபாரம், தொழில், உத்தியோகம், புது அமைப்பு, புது ஒப்பந்தம் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு, தொழில் ரீதியாக
அற்புதமான மாற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். தேக ஆரோக்கியத்தில் மட்டும் அதிக கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம். வயிற்றுப்பகுதியும் கழிவு பாதையும் தொந்தரவு பண்ணக்கூடிய காலகட்டம். உத்தியோகத்தில் அதி அற்புதம். படைப்பாளிகள், கலைத்துறையினர், மீடியா துறையினர், ஆர்டிஸ்ட் போன்றவர்களுக்கெல்லாம் பெரிய அளவு சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய காலகட்டம். விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் சனிக்கிழமை மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள்ளாக அடுத்த வருடம் மார்ச் மாதம் வரை உணவு தானத்துடன் எலுமிச்சைப்பழ ஊறுகாய் கொடுக்க நல்லதும் சந்தோஷமும் விரயமில்லாமல் காப்பாற்றப்படும். வண்டி வாகனத்தில் அதிக ரிப்பேர்கள் நிற்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். பெரிய அளவு சந்தோஷம், பெரிய அளவு ஏற்றம், அதி அற்புதத்தையும் அதி சந்தோஷத்தையும் பெற்றுத்தரும். தொழில் ரீதியாக இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். வியாபாரத்தில் சந்தோஷமும் அனுகூலமும் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு. பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் படிப்பிலும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு பலரால் பாராட்டப்படுவது ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை தரும். டக்கென்று பெரிய அளவு சந்தோஷத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். ப்ரமோஷன் தடைகள் நீங்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். குடும்பத்தில் டக்கென்று சுபகாரியத்தில் இருந்த சிக்கலும் தீரும். கணவன் மனைவி சண்டையும் சுமூகமாக மாறுவதற்கு நீங்கள் முயற்சித்தால் வெற்றி ஏற்படும். இதுவரை 6/1/2025 12/1/2025 வரை உள்ள இந்த வாரத்திற்குண்டான பலன்களும் அதற்குண்டான எளிய பரிகாரங்களையும் பார்த்தோம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.